ஜனநாயகம் முன்னாடி ரொம்ப பிரபலமா பேசப்பட்டது சேலம் வேலுநாச்சியார் திருவுருவ சிலைக்கு மாலை போட்டிருக்காரு. அது அது கரெக்ட் வித்தியாசம் இருக்கு. ஏஐ போட்டோ இல்லைன்னு சொல்லி வரீங்க, அதுதான் எனக்கு புரியுது. இது ஏஐ கிடையாது, நேரடியா தலைவர் இன்னைக்கு எழுப்பி விட்டாங்க 12 மணிக்கெல்லாம். அண்ணன் எந்திரிங்கனே, ஏஐ கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஜான் சொல்லிருப்பார், சார் முடியல சார், ஏஐல எவ்வளவுதான் சார் பண்றது, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறாங்க சார் இவங்க. அதனால நேரடியா 5 சிலை அதுக்கு தான் சார் வச்சோம். அதுக்காக நீங்க வந்து மாலை போடுங்க சார், கெஞ்சி கூத்தாடி அவரை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கின்றேன். சேலத்துல மீட்டிங் போட போறோம்னு சொல்லி சொன்னாங்க. ஈரோடு மாதிரி சேலத்துல போட போறோம்னு அந்த செங்கோட்டையன் வச்சு தான் பிளான் பண்ணாங்க. நான் இன்று கேள்விப்படுற வரைக்கும் செங்கோட்டையன் கடுமையான அதிருப்தியில இருக்கார். நம்ம என்ன பேசுறோமோ அது நடக்குது. ஏன்டா அந்த கட்சிக்குள்ள போனோன்னு அவர் இருக்காரு. என்கிட்ட எந்த நிர்வாகியும் பேசாதங்கிறார். யார்கிட்டையும் பேச தயாரா இல்ல. ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமியும் மாதவ ஒரிஜினல் என்ன சொல்றாங்க, சார் நம்ம ஜெயிச்சிரோம்னு சொல்லுங்க சார் விஜய்கிட்ட போய். ஆனால் அவரு படத்துக்கு ப்ரமோஷன் மாதிரி செங்கோட்டையன் பேசிட்டாரு. ஜனநாயகம் இல்ல. அவர் வந்து சில நேரங்களில் ரொம்ப கோவத்தை காமிக்க முடியாம நம்ம ஏதாவது சொல்லுவோம்ல. நான் உண்மையிலே ஹெச்வினோட பேச்சு கூட அப்படிதான் பார்த்தேன். இவனால முடியல, 4 விதமான ஆட்கள் இருக்காங்க, முட்டாள் இருக்கான், இது இருக்கான், இதெல்லாம் விஜய்க்கு ஒரு பாடமா சொல்றாரு. இதெல்லாம் நீ கேட்டு தொலைப்பாங்கிற மாதிரி தான் செங்கோட்டையனும். அவங்களுடைய மோடுக்கு நம்ம போயிடுவோம், வேற வழியே கிடையாது. இது திருந்த முடியாத ஜென்மம், திருந்த முடியாத குரூப், நம்ம அவங்களோட பட்சத்துக்கே போயிடுவோங்கிற மாதிரி செங்கோட்டையன் கடுமையான அதிருப்தியில் இருக்காரு. அவருக்கு வந்து சேலத்துல வேணா முதல்ல பிளான் அவரை வச்சு போட்டிருப்பாங்க. சேலத்துல பார்த்திபன் ஒருத்தர் இருக்கார் மாவட்ட செயலர். பட் ஆனால் செங்கோட்டையன் வச்சு சேர்த்து நம்ம போடலாம்னு ஒரு பிளான்ல இருந்திருக்கும். ஆனா அதுவும் நடக்கலங்கிற பாக்குறோம். அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, விஜய் இப்ப ரொம்ப கீனா ஜனநாயகனுடைய அச்சீவ்மெண்ட் என்ன, ஜனநாயக கலெக்ஷன் என்ன, பராசக்தியை அடிச்சோமா அடிக்கலையா, அதுதான் அவருடைய மனசுல முழுக்க ஓடிட்டு இருக்குது. நம்ம வந்து இதுல 600 கோடி வடை சொல்றதா 500 கோடி வடை சொல்றதா. ஏன்னா 8 நாள் கணக்கு, ஒரு நாளைக்கு 100 கோடி கதை எழுதுவாங்க. முதல் நாளைக்கு 152 கோடி எழுதிடுவானுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எழுதி 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 8 நாள் தொடர்ச்சியா லீவ் இல்லையா, 1000 கோடி கலெக்ஷன் இன்னைக்கு சொல்லிடுவாங்க. அநேகமா ஜனவரி 18ஆம் தேதி 1000 கோடி கலெக்ஷன். பரசி ஃபிளாப் தான், அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபிளாப் தான். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் முடிச்ச பிறகுதான் விஜய் அரசியலா ஏதாவது பேசலாமா அப்படிங்கிற இடத்துக்கு போற நினைக்கிறேன். அது வரைக்கும் விஜய்கிட்ட இருந்து நம்ம அரசியல் ப்ரமோஷன் இவங்க தான் கொடுக்குறாங்களோ ஒரு அளவுக்கு உண்மைதான். அதாவது நீங்க, நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க ஒரு விஜய் ரசிகர்களாக இருப்பவர்கள் 2 தடவை 3 தடவை கூட பார்க்கலாம் அந்த படம். இன்னொன்னு எனக்கு நான் சொல்றேன், அது படம் அது பகவந்த் கேசரி தான். அது ஹெச் வினோத் இல்லைன்னு சொல்லலாம். இல்ல அந்த தெலுங்கு பட டைரக்டர் ரவியா அவரே வந்து நான் சொல்வேனா மாட்டேனாங்கிறத அப்புறம் சொல்றேங்கிற சொல்லலாம். முதல் காட்சி 9 மணிக்கு முடிஞ்சு 12 மணிக்கு வெளியே வர்றான்ல, அவன் ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா விஜய் ரசிகரோட சேர்ந்து இவங்க தானே சேர்ந்து பாக்குறாங்க. அடிக்கணும்னு நினைக்கிறோம், உள்ள போய் பாக்குறாங்க. சூர்யா ரசிகர், விமல் ரசிகர் எல்லாரும் போய் விஜய் எப்படி காலி பண்றதுன்னு போவான்ல, அவன் அன்னை கேசரி தாங்க கிண்டிருக்காரு அப்படிங்கிறத போட்டு உடைச்சிருவான். பட் நான் பர்சனலா சொல்றேன், அந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அது பெண்களை மையப்படுத்தி பெண்கள் வாக்குகளை வந்து அவங்கள கதற வச்சு அவங்களோட வாக்குகள் எடுக்கிற படம். விஜய் அந்த விஷயத்துல ரொம்ப பிளான் பண்ணி தான் பண்றாரு.